பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாகா இனத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி மக்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு பகுதி நாகாலாந்து. அந்த நாகா இனத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு மிஷினரி சுவிசேஷ அறிவிக்க போகிறாரு. அப்படி அறிவிக்க போகும்போது அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எதுன்னா, அவங்க எத்தனை தலையை வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு பழங்குடி மக்கள் மத்தியில் ஒரு மிஷினரி போயிட்டு ஊழியம் செய்கிறாரு. அந்த மிஷினரி ஊழியம் செய்யும் போது ஒரு குடும்பத்தை அவர் ஆதாயப்படுத்துகிறார். அதை இயேசு கிறிஸ்து அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளுது. அது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாகா இனத்தினுடைய தலைவருக்கு அது தெரிய இந்த மிஷினரி குடும்பத்தை அழைச்சி என் இனத்தில் நீ ஏன் இது போல் மாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது இன்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை நீ மறுதளிச்சேன்னா அவனை உயிரோடு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாகா இனத்தினுடைய தலைவரை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ ஒரு வேளை இந்த எல்லா கூட்டத்தின் மத்தியில் நீ இயேசு கிறிஸ்துவை நீ மறுதளிச்சானா உன்னை ஜீவனோடு விடுறேன், இல்லைன்னா 2 பிள்ளைகளை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் பாட்டு பண்ணாராம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு பாட்டு பாடுறான். பாடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த 2 பிள்ளைகளும் அம்பு விட்டு கொண்டுடுவாங்க. கொண்டு உடனே இப்போ சொல்லு, உன் மனைவி தான் இப்போ அடுத்தது இருக்கிறாங்க, இப்போ நீ இயேசு கிறிஸ்து நீ மறுதலி, என் மக்கள் முன்னாடி நீ மறுதலின்னு சொல்லும்போது திரும்பவும் அவர் என்ன சொல்றாரு, திரும்ப அந்த பாட்டு போடுறாரு. பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், திரும்ப அந்த பாட்டு பாடுறாரு. உடனே அவங்க மனைவியை அம்பு வச்சு திரும்ப அவங்க கொண்டுடுறாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு, இப்போ கடைசியாக நீ மட்டும்தாங்கிற, இப்போனா நீ தெளிவா இப்போ முடிவெடு. உன் ஜீவன் தப்பணும்னா நீ என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்து மறுதலி, உன்னை ஜீவனோட விட்டுறன்னு சொல்லும்போது, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு அந்த பாட்டு பாடினே இருக்கும்போது அம்பு வச்சு கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு அந்த இனத்து மக்களே பார்த்தீங்கன்னா அதன் மூலயமா ஒரு பெரிய இன்றைக்கு நாகாலாந்து மாவட்டத்தில் அநேகர் அந்த மிஷினரி மூலயமா அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு மாபெரும் கிறிஸ்துவ மாநிலமாக அந்த மாநிலம் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மிஷினரி. அந்த மிஷினருடைய தியாகம், அந்த மிஷினருடைய தன் ஜீவனையும் குடும்பமாக ஜீவனை விட்டது நிமித்தம் அநேக ஆத்மாக்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரினே, இந்த நாளில் இதை நாம் ஒரு காணொலியாக பார்த்துட்டு போகாம நாம் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம்? தன் ஜீவனையே தியாகம் செய்து அந்த நாகாலாந்து மக்களுக்காக தன் ஜீவனை விட்ட மிஷினரியை போல இன்றைக்கு நம் பகுதியில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம குடிப்பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து அந்த தினமும் வேதத்தை வாசிக்கணும், ஆனால் மற்றவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிவிக்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நானும் அந்த மிஷினரியை போல ஏதாவது ஒரு ஊழியத்தை என் பகுதியில் நான் செய்வேன், கத்தருக்காக நான் ஏதாவது என்னோடய வாழ்க்கையில் நான் அர்ப்பணிப்பேன், எதை எழுந்தாலும் என் கத்தரை நான் இழக்க மாட்டேன், கத்தருக்காக பெரிய கூட்டத்தை நான் ஆதாயம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கத்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில்